பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த தொடர் வகைகளுக்கு ரிலேட்டடாக நம்ம லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த தொடர் வகைகளை ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல தொடர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர் அதோட பொருள், அதாவது அது கொடுக்குற பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். அதாவது இது இந்த பொருளை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது? கரிகாலன் கல்லணையை கட்டினான், அது ஒரு நியூஸ், அது ஒரு செய்தி நமக்கு தெரியுது. அப்ப அது ஒரு செய்தி தொடர். அதாவது ஒரு செய்தியை தெளிவாக, அப்ப கீவேர்டு என்னன்னா இந்த தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். பார்த்தோன்னே இவங்க ஏதோ ஒரு விஷயத்த டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். வினா தொடரும் சுலபமாக கண்டுபிடிச்சலாம், ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்கும். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்கறது வினா தொடர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விழைவு தொடர். இந்த விழைவு தொடர் தான் மொத்தம் எத்தனை பொருள்களில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பொருள்களில் வருது. ஒரு விஷயத்த கேட்குற மாதிரி, ஏவுற மாதிரி, ஒரு விஷயத்த வேண்டுற மாதிரி, கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி. இன்னொரு பொருள் வாழ்த்துதல், நல்லா இருப்பா, வாழ்க வளமுடன் அப்படி சொல்கிற மாதிரி. இன்னொரு பொருள் வைதல். அப்போ எல்லாமே கலந்த ஒரு பொருளில் வர்றது தான் விழைவு தொடர். இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கட்டளையாக சொல்கிறாங்க, நீ படி, வயசுலே படி அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஏவல். உன் திருக்குறளை தருக. இந்த க அப்படின்றதோட மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்லலாம் எழுதுக, வரைக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நம்மளை வேண்டி கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ உன் திருக்குறள் நூலை தருகன்றது வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க அப்படின்றது வாழ்த்துதல் பொருள்ல வருது. கல்லாமை ஒழிக அப்படின்றது வைதல் பொருள்ல வருது. இப்போ என்னென்ன பார்த்தோம்? நம்ம 4 பொருள்கள்ல 3 பார்த்தோம். செய்தி தொடர், வினா தொடர், விழைவு தொடர். கடைசியா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். இந்த உணர்ச்சி தொடரும் மொத்தம் 4 வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. உவகை அப்படின்றது அப்படியே வியந்து போறது, எப்படி சொல்றது, அடடா என்னோட பையன் ஜெயிச்சிட்டான் அப்படி சொல்லுவோம்ல, அந்த ஒரு இதை வெளிப்படுத்துறது. நெக்ஸ்ட் அழுகை, அவலம், அச்சம், வியப்பு, இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வருது. அப்போ 5 பொருள்கள்ல வருது. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்றது உவகை. புலி வருது அப்படின்றது அந்த பயத்தை வெளிப்படுத்துறது அச்சம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த மார்க் போட்டிருப்பாங்க, ஆச்சரியக்குறி மார்க் போட்டிருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மலையின் உயரம் தான் என்ன அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறது வியப்பு. இப்போ இந்த 4 தொடர் வகைகளும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த குட்டி குட்டி விஷயத்த நம்ம ஃபில் பண்ணலாம். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர் அப்படின்னும் போது இதுல ஒரு செய்தியை நமக்கு தெளிவா சொல்றாங்க. அப்போ இது ஒரு செய்தி தொடர். கடமையை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏவுறாங்க. அப்போ அது என்ன நம்ம படிச்சோம்? அது ஒரு விழைவு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அப்போ செகண்ட் ஒன் விழைவு. பாரதியார் பாடல்களில் இனிமைதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுனால இது உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இது வினா தொடர். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொடரை இதாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். இப்போது இந்த ஷார்ட்டாக சொல்லி கொடுத்த இந்த இலக்கணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியலன்னா எந்த இடத்துல புரியல அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.